அக்டோபர் மாதம் முதல் தேதி புதன்கிழமை. நெகமியா புத்தகம் 2வது அதிகாரம் 1-8 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பா அர்தஸ்தாஸ்தரின் 20வது ஆட்சியில் நீசான் மாதத்தில் திராட்சரசம் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது முகம் வாடியவனாக இருந்த அந்த வேளையில் அரசர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். 4வது வசனம், இதோ என் முகத்தை பாடி. 2வது வசனத்திலே, நெகமியா 2வது வசனத்திலே, என் முகம் வாடியுள்ளது, நோயிட்டவனாக தெரியவில்லை, என் மனமே வேதன்றி வேறொன்றுமில்லை என்றார். அப்போது 8வது வசனம், கோவிலின் கொத்தளங்கள், கதவுகள், கதவு மதிலின் கதவுகள், நான் தங்கியிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்ட வீட்டுக்கு தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னர் காடுகள் காவலரான ஆசாப்புக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறு கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருட்கரம் இருந்ததினால் இதோ மன்னருக்கு திராட்சரசம் விளைவிக் கொண்டிருந்த போது என்னுடைய முகத்தை கண்ட அரசர் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டபோது 3வது வசனத்திலே பார்க்கப்படுகிறது, நான் மன்னனை நோக்கி, மன்னரே நீ நீடறி வாழ்க, என் மூதாதின் கல்லறைகள் இருக்கும் நகர் பால்பட்டு கிடக்கும் போது என் வாய்கள் தீக்கரையாக்கப்பட்ட முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்று கேட்டேன். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் கேட்டபோது, நீ எப்போது திரும்பி வருவாய் என்று கேட்டபோது, நீ இந்த உதவிகள் எல்லாம் கேட்டேன். எருசலேமுக்கு செல்லவும், ஆலயத்தை புதுப்பிக்க அதற்கு தேவையான மரங்களை கொடுத்து உதவும், எல்லா உதவிகளை செய்யவும் அரசர் இதோ நெகமியாவுக்கு உதவியாக இருக்கிறார். உண்மையிலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லா உதவிகளும் அவனுக்கு கிடைக்க, அதுதான் கடவுளுடைய அருட்கரம் என்னோடு இருந்தால் மன்னரும் அவ்வாறு செய்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கைவன்மைக்கு நாம் பணிந்து தாழ்த்தினோம் என்றால் 1 பேதுரு 5:7 சொன்னது போல சரியான நேரத்தில் உயர்த்துவார். ஆகவே நாம் ஆண்டவருடைய கைவன்மைக்கு பணிந்து வாழ வேண்டும். அவருடைய கைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பணிப்பெண் கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்கிறது போல திருப்பாடல் 123 பார்க்கிறோம். எஜமானனுடைய கரங்கள் வேலையால் நோக்கி பார்ப்பது போல இறங்குவரை ஆண்டவரையே நோக்கி பார்த்திருந்தோம் என்றால் என்னுடைய கரம் நம்மோடு இருக்கும். அவர் நம்மை என்றைக்கும் வழி நடத்துவார். அது நீதி கரத்தால் நம்மை தாங்குவார், வழி நடத்துவார். செவிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, நெகமியாவுக்கு ஆண்டவருடைய அருட்கரம் இருந்தால் அவருடைய தேவைகள் அனைத்து சந்திக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க அருள்தால் நல்ல தகப்பனே. ஆமென்.